இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த யாரை தேடுறீங்க? அயலியதா இருக்கா? அயலியா? அவ தான் இன்னும் வரவே இல்லையே. ஏய் இல்ல, நான் அவளை இங்க பார்த்தேன். கையில துப்பாக்கி வச்சிருந்தா தெரியுமா? நான் அவளை பாக்குறதுக்குள்ள அவ காணாம போயிட்டா. அட என்னத்த காமெடி பண்றீங்களா? அயலி எப்படி கையில துப்பாக்கி வச்சிருப்பா? ஐயோ ரித்திகா, அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவ கையில துப்பாக்கி இருந்துச்சு. துப்பாக்கியா? அத்த அவளுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. ஐயோ இல்ல, நான் அவளதான் பார்த்தேன். எனக்கு தெரியும். எங்க போனானதா தெரியல. அத்த அங்க பொங்கல் வச்சு முடிக்க போறாங்க. வாங்க வாங்க. என்னாச்சேடி? ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அவன் மிஸ் ஆயிட்டான்னு டென்ஷனா? இல்ல சீனியர், என் அத்தை என்ன பார்த்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவங்க என்ன பார்த்தது கூட பிரச்சனை இல்ல, இந்த கோட்டோட கண்ணை வர பார்த்துட்டாங்க. அதான் பயமா இருக்கு. கடவுளே. சரி, அதெல்லாம் ஒண்ணும் பாத்துருக்க மாட்டாங்க. நீ எதுக்கும் டென்ஷன் ஆயிக்காத. ஓ, அப்ப நீங்க இந்த திருவிழாக்கு தான் கிளம்பிட்டு இருந்தீங்களா? அப்போ மொத்த குடும்பமும் இங்கதானே இருக்கும். ஆமா, இப்ப அவங்க கண்ணுல படாமலே இருக்கணும், அதே சமயம் அந்த குழந்தையும் காப்பாத்தி ஆகணும். சரி, இப்ப என்ன பண்ண போற? ஏய், அவனை போட்டு தள்ளுங்கடா. போ போ போ. இந்த கட்டையை குறா சீக்கிரம். நீங்க கூட்டு போங்க, நான் ஏரியை ஃபாலோ பண்ணேன். ஓகே ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சார். இல்ல மேடம், குழந்தையை நாங்க காப்பாத்தல. சார் நீங்க காப்பாத்தலையா? அப்போ வேற யார் சார் காப்பாத்துனது? அது ஒரு சீக்ரெட் டீம் மேடம். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அவங்களுக்கு தான் சொல்லணும். ஆனா சார், என்னால அவங்களுக்கு சரியான கைமாறு பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அவங்க எனக்கு பண்ணிருக்கிற உதவிக்காக ப்ளீஸ் இப்போதைக்கு எனக்காக இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், நானே அவங்கள நேர்ல பார்த்ததில்ல. இது வரைக்கும் 12 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க.
எல்லாமே சக்சஸ் தான். அப்படியா? அதுவும் இல்லாம அவங்க பணத்துக்காகலாம் இதெல்லாம் பண்ணல. இது அவங்க டியூட்டி. இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? என்னால நம்பவே முடியல சார். சார், அவங்க எங்க இருப்பாங்கன்னு ஏதாவது தெரியுமா சார்? அவங்க சூப்பர் பவர் ஃபோர்ஸ் மேடம். எப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. பாப்பா அக்கா என்னமா ஆச்சு? சுடுதுக்கா. குடு. பாப்பா உன் கூட யாரும் வரலையா? இல்லக்கா, அப்பா பக்கத்துல ஒரு வாழைப்பழம் கடையில வேலை பார்க்கறாரு, அதனால வரலக்கா. அம்மா எங்க போயிருக்காங்க? எனக்கு அம்மா இல்லக்கா, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் உன்னை தூக்கிக்கிறேன். சாமி கிட்ட கூட்டிட்டு போறேன். குடிப்பாவே. எப்ப சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் பாவம். ஏந்திராணி, குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல சித்தி, அது யாருன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இத பண்ண சொன்னவங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்ச, என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சவங்களா தான் இருக்கணும். இன்னும் சரியா சொல்லணும்னா என்ன சுத்தி என் பக்கத்துல இருக்கிற யாரோ தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. போலீஸ்க்கு கூடவா கடத்துனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல? இல்ல சித்தப்பா, நான் கேட்டுக்கிட்டதால போலீஸ் டைரக்டா இதுல இறங்கல. அவங்க ஒரு அண்டர் கவர் டீம் வச்சுதான் இத பண்ணிருக்காங்க. நாம நன்றி சொல்றதா இருந்தா அந்த டீமுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆனா அவங்கள என்னால பார்க்க முடியல. போலீஸ்க்கே அவங்கள யாருன்னு தெரியாதான். அவங்க ஒரு சீக்ரெட் டீம். எப்படியோ கடவுள் மாதிரி வந்து நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்களே, இப்போதைக்கு நமக்கு அதுவே போதும். ஆனா ஒண்ணு சித்தப்பா, என் பொண்ணை கடத்தினவன மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, கண்டிப்பா அவனுக்கு உயிர் பயத்தை காட்டுவேன். தேவைப்பட்டா அவன் உயிரை எடுக்க கூட செய்வேன். சரி இந்திராணி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாத, பாத்துக்கலாம். பாவை இப்ப ரொம்ப டயர்டா இருக்கா, நீ அவளை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. ஆமா இந்திரா, நீ குழந்தைய கூட்டிட்டு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். Great job, team. Keep it up. And one more information. ஏடி, உங்க அம்மாவோட கேஸ்ல ஒரு முக்கியமான பர்சனை பத்தி க்ளூ கிடைச்சிருக்க. அவன் பேர் வர்மா, அண்டர்வேர்ல்ட் தாதா. அவன் இப்ப இந்தியா வந்திருக்கான். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்க.